வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய ப்ரொடக்டிவ் டே வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து கேட்டிருந்தீங்க, நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன், என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறேன், என்ன ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ஜாப்போட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி நான் என்னோடய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டே இன் மை லைஃப். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். நான் 6 மணிக்கு நான் எழுந்திரிச்சாதான் யூடியூப்பில் ஏதாவது ஒர்க் இருக்குது, ஷூட் இருக்குது அப்படின்னா காலையில் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்ப முடியும். ஸோ அதனால் காலையில் அந்த டயத்துக்கு எழுந்திரிச்சிருவேன். அண்ட் எழுந்திரிச்சதுக்கப்புறம் இப்படி தான் கொஞ்சம் நேரம் தூங்கி விழுந்துக்கிட்டே இருப்பேன், உட்காந்தே தூங்கிக்கிட்டு இருப்பேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த கட்டி வச்சுருக்க ஸ்க்ரீனெல்லாம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீனெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய காலை கடன்கள் வந்து முடிக்க போவேன். காலையில் எழுந்திரிச்சதும் ஸ்கின் கேர் ரொட்டீன், மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் போட மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே பல் விளக்குவேன், மூஞ்சை கழுவேன், சும்மா ப்ளெயின் வாட்டரில் மூஞ்சை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன ஒர்க்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன் டக்குன்னு. ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஸ்பெஷலாலாம் நான் எதுவுமே குடிக்கல. ஜஸ்ட் ஹாட் வாட்டர் தண்ணியை வந்து சுட வச்சு கொஞ்சம் வெதுன்னு குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒர்க்குக்கு போனதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கான்டிசிபேஷன், பாத்ரூம் போகிறதுல ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ அதனால் காலையில் கண்டிப்பாக இதை குடிப்பேன். குடித்தா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அண்ட் இதை முடிச்சுட்டு போயிட்டு அம்மாவுக்கு வந்துட்டு கிச்சனில் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். பெருசாலாம் கிடையாது, ஜஸ்ட் சாதம் வைக்கிறது, அப்புறம் அது கூடவே வந்து கொஞ்சம் காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க்லாம் வந்து அம்மாவுக்கு பண்ணி கொடுப்பேன். கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல காலையில் வேலை பண்ணுறதுக்கு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ இந்த கிச்சன் ஒர்க்கு, என்னோடய ஒர்க்கு இதெல்லாம் முடிக்கிறதுக்கே டைம் வந்து 7:30 கிட்ட வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்ப தான் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸே எடுப்பேன். அந்த டயத்தெலாம் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவேன். நான் குளிச்சுட்டு வரும்போதே வந்து மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக தான் இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து அம்மா போட்டிருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி முறுவல் ரோஸ்ட், இட்லி, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கும், டெய்லி காலையில் இருக்கும். அண்ட் இன்றைக்கி முறுமுறு தோசை வந்து போட்டிருக்காங்க. சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக தோசை வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய வேலை வந்து எனக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, என் முடியை சிக்கெடுத்து அதை சீவி சிங்காரிச்சு அதுக்கு வந்து ஜடை பின்னி அதை நான் கொண்டு போகிறது. இது வந்து ஒரு பெரிய வேலை. காலையில் இதை செய்யும்போது எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். பேசாமல் முடியை ஷார்ட்டாக கட் பண்ணிடலாமான்னு கூட தோணும். என்னை சிக்க எடுக்கிறதுக்குள்ளேயே உயிர் போயிடும் எனக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறது, எல்லோரும் லாங்காக இருக்கிற முடி நல்லா இருக்குது, அழகாக இருக்குன்னு சொல்லும்போது அதை கட் பண்ணவும் மனசு வர மாட்டேங்குது. அண்ட் காலையில் டீ குடிக்க நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறனால நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இடையில வந்துட்டு எங்கள் அம்மா வந்து எனக்கு டீ வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இதோட இந்த முடியோட கதை முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது முடியாது. அது வந்து விடாது கருப்பு மாதிரி தொடர்கதை தான் அது. ஸோ இந்த மாதிரி சுருட்டி சின்னதாக ஒரு பொஃப் வந்து வச்சுருப்பேன், இந்த பக்கமும் வச்சுருப்பேன், அந்த பக்கமும் வச்சுருப்பேன். ஸோ கரண்ட்லி ஆஃபீஸ்க்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுறேன். அண்ட் பின்னாடி வந்து பின்னிடுறேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக போனிடெயில் வந்து இதை விட நல்லாயிருக்கும். ஆனால் ஹேர் ரொம்ப சிக் ஆகுதுன்றதுனால டெய்லி வந்து நான் இந்த மாதிரி நீட்டாக பின் பண்ணிட்டு தான் போகிறேன் என் ஹேரை வந்து. ஸோ அடுத்து வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன். இது சிம்பிள் தான். மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு, காம்பேக்ட் பவுடர், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு என் மேக்கப்பை வந்து முடிச்சிருவேன். இதை வந்து சீக்கிரமாகவே நான் முடிச்சிருவேன். இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ ஷூட் நான் வந்து பண்ணுவேன். நார்மலாக ரொட்டீன் வந்து அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து டே இன் மை லைஃப் தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறனால இது கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து எக்ஸ்ட்ராவாக ஷூட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நார்மலாக இதை விட ஃபாஸ்ட்டாக நான் வந்து பண்ணுவேன். ஸோ ஆஃபீஸ்க்கு லஞ்ச் வந்து நான் தான் பேக் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து என்ன அப்படின்னா, தயிர் சாதமும் வெண்டைக்காய் பச்சடியும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து அழகாக இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். சம்டைம்ஸ் ரேராக வந்து ஆஃபீஸ்லேயே வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாங்கி சாப்பிட்றோன்னா அன்றைக்கி லஞ்ச் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த காமிச்சிட்ருக்கேன். எல்லா சாமி படத்துக்கும் வந்து சாமி தலைக்கு வந்து பூ வச்சிட்ருக்கேன். டெய்லியும் நான் அதை பண்ண மாட்டேன், என்னைக்காக தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஷூட் பண்ணுறோம், கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் இதை காட்டுறேன். இது கொடுக்கல, இவங்க மறந்துட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு பாறேன் டேஸ்ட்டு. நான் வீடியோ டேஸ்ட்டுடா நல்லாயிருக்கும். நல்லா இருக்குல்ல? நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா இருக்குல்ல? லஞ்ச் பாக்ஸில் வைக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் வைக்கல, எனக்கு எங்கேயும் வைக்கிறதுல, சும்மா இதில் வைக்கிட்டா ஏதாவது பையில் போட்டு வைக்கிட்டா வேண்டாம். நான் ஈவினிங் வந்து ஈவினிங் சொல்கிறோம்.
ஸோ அவ்வளோதான், ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேன், பேக்கை தூக்கி போட்டாச்சு. இப்போ அப்படியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதான். இப்போ கரண்ட்லி வந்து ஆஃபீஸ்க்கு நான் பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும், என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்துட்டு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்கன்றதுனால ஆஃபீஸ்க்கு நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். அண்ட் இதான் நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ், மொபைல் பேரடைஸ் போர்டோட காமிச்சிட்டேன்னா. ஸோ முருகன்குச்சியில் தான் எங்களோட ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ இதான் எங்களோட ஷோரூமுக்கு மேலே தான் எனக்கு வந்து ஆஃபீஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னடா ஷோரூமை காட்டுறேன்னு நினைக்காதீங்க, என்னோட பாஸ்கிட்ட நான் பெர்மிஷன் வந்து கேட்டேன், பண்ணலாமா பிளாக் பண்ணலாமான்னு கேட்கும்போது, ஓ கண்டிப்பாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ஷாப்பை பற்றி காட்டுங்கன்னு சொன்னாங்க. அண்ட் எங்கள் ஷோரூம் வந்து ஆக்சுவலாக மெயின் சோர்ஸ் வந்து மொபைல் அண்ட் மொபைல் கேட்ஜெட்ஸ் ஆக்சரிஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறது தான். ஸோ எங்களுக்கு நிறைய பிரான்ச் வந்து இருக்குது, கண்டிப்பாக வாங்க விசிட் பண்ணுங்கள். ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலோட சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நிறைய டிஸ்கவுண்ட்லாம் தருவாங்க. ஸோ இந்த தீபாவளி அடுத்த ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வரல, அப்போல்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் எங்கள் ஷோரூமை. அண்ட் எங்கள் ஷோரூம் வந்து கீழே இருக்குது, கீழேருந்து அப்படியே மாடி வந்து ஸ்டெப் ஏறி போனோம் அப்படின்னா என்னோடய ஆஃபீஸ் வந்து மாடியில் தான் இருக்குது. காலையில் எனக்கு 10:30க்கு தான் வந்து ஆஃபீஸ் டைமிங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் எப்பயுமே கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துடுவேன். எனக்கு பஸ் வந்து அந்த டயத்தில் தான் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியராகவே எப்பயுமே வந்துடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஆஃபீஸ். ஸோ என் ஆஃபீஸ் வந்து பார்க்க இப்படி தான் இருக்குது. சுற்றி நிறைய ஃபேன் இருக்குதா? ஆமாம், நிறைய ஃபேனோட தான் சுற்றி வந்து உட்காந்துருப்பேன். நான் இங்கே பயங்கர வெக்கையாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் கிளாஸ் போட்டிருக்காங்களா, அதனால வந்து செம்ம வெக்கையாக இருக்கும். ஸோ வெக்கை வந்து இருக்கக்கூடாதுன்றதுனால அங்கங்கே நிறைய ஃபேனை வந்து வச்சுருக்கு. அண்ட் எங்கள் ஷோரூம் லுக் நான் அப்படி காட்டினேன், பார்க்க அழகாக இருக்குல்ல. அண்ட் எப்பயுமே வந்து பக்கத்தில் இந்த பாட்டிலில் தண்ணி வந்து நான் எப்பயுமே ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். நான் எனக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது எனக்கு இங்கே ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறங்கிறனால அட்லீஸ்ட் ஒரு 2 பாட்டிலாவது குடிச்சிடுவேன். வீட்டிலேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வர மாட்டேன், மேக்ஸிமம் ஆஃபீஸில் தான் பிடிப்பேன். ஆஃபீஸில் வந்து எப்பயுமே இங்கே வந்து மினரல் வாட்டர் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா எதுக்கு தண்ணியை சுமந்துட்டு வருவானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து பிடிச்சி வந்து குடிச்சிடுவேன். இங்கே ஹைஜீனிக்காக தான் இருக்கும், நல்லா கேன் வாட்டரில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேயே வந்து பிடிச்சி குடிச்சிடுவேன். ஸோ லஞ்சுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டைம்லாம் கிடையாது, எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைத்தில் வந்து சாப்பிட்ருவேன். மேக்ஸிமம் இந்த 1 to 3 o'clock வந்துட்டு எந்த டைம் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த டயத்தில் வந்து சாப்பிடுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய சீனியர் ஒருத்தவங்க வந்து மும்பைலேருந்து கனெக்ட் ஆவாங்க. ஒன்ஸ் அவங்க கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து வேறு எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அதனால் அவங்க கனெக்ட் ஆகிறதுக்குள்ளே நான் இங்கே சாப்பிட்டு முடிச்சுடுவேன். இந்த ஆஃபீஸில் எனக்கு பிடிச்சதே இந்த ரோலிங் சேர் தான். அப்பப்போ இந்த மாதிரி சுற்றி விளையாடிக்கிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இதுதான் என்னோடய ஆஃபீஸ் அண்ட் இதுதான் என்னோடய சிஸ்டம் அண்ட் இது என்னோடய வாட்டர் பாட்டில், இது வந்திருக்க ஸ்டாக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும் என் ஆஃபீஸ். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டீங்க, என்னவா ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பொசிஷன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். அண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னா மொபைல் பேட்டர்ஸ் நான் காட்டியிருப்பேன், ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பேன். ஷோரூம்குள்ளே வரும்போது எனக்கு காமிச்சிருப்பேன். ஷோரூம் வந்து கீழே தான் இருக்குது, ஆனால் எங்களுக்கு ஆஃபீஸ் வந்து மேலே இருக்குது. எப்பயுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி ஷோரூம்ஸ்லாம் ஆஃபீஸ் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ எங்கள் ஆஃபீஸ் வந்து மேலே இருக்குது. இங்கே நான் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். ஸோ இதான் என்னோடய வேலை. அப்படியே கட் பண்ணால் வீட்டில் கிச்சனில் வந்து பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இருட்டிடுச்சு, 7:30 ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு பஸ்ஸு கிடைக்கல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்னால் ஷூட் பண்ண முடியல, ஏன்னா பஸ்ஸு செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் இங்கே வீட்டுக்கு வர வழியும் ரொம்ப டார்க்காக இருந்துச்சுலாம் ஷூட் பண்ண முடியல. அடுத்த வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பாத்திரம் கொஞ்சம் கடந்துச்சு, அம்மா வந்து கழுவி வைக்க சொன்னாங்க. ஸோ அதை கழுவி வச்சுக்கிட்டு இருக்கேன். அது கூட என் டிஃபன் பாக்ஸையும் அப்படியே வந்து நான் கழுவி வச்சுருவேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பாத்திரத்தில் அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஏற்கனவே வந்துட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நல்லா அடுக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுக்கி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, நார்மலாக போய் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஏதாவது இருக்குன்னா, ஆக்சுவலாக நைட்டு தான் பண்ணவே செய்வேன், எனக்கு கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து அந்த டயத்தில் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு ஏதாச்சும் எடிட்டிங் அந்த மாதிரி ஒர்க் இருந்தால் பார்ப்பேன். அப்படி இல்லைனா மேக்ஸிமம் தூங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு செம்ம டயர்டாக இருக்கும். எனக்கு கரண்ட்லி பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் தான் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இப்படிட்டா கேட்டிங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டதுனால தான் இந்த வீடியோவே நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ ஆஃபீஸ்லேருந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சம்டைம்ஸ் சில நாள் தான் எனக்கு வந்து டைம் இருக்கும். எனக்கு முக்கால்வாசினா இந்த ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே வந்து எனக்கு டயர்டாயிரும், தூக்கம் தான் வரும். அடுத்து எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணுறதுக்கு மைண்டே செட் ஆகாது. அந்த மாதிரி நான் மைண்டுக்கு வந்து நான் போயிடுவேன். இல்லை சில நாள் வந்து டைம் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம சேனலுக்கு எடிட்டிங் பண்ணுறதோ, தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதோ, அப்படி இல்லைனா வந்துட்டு அடுத்த என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவோ அந்த டயத்தில் தான் வந்து வரும். சப்போஸ் இந்த மாதிரி டயத்தில் எனக்கு டைமே கிடைக்கல, அந்த வாரமே பிஸியாக போயிட்டுருக்குன்னா அந்த வாரம் உங்களுக்கு ப்ராப்பராக வீடியோ வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் ஆகும் இந்த பேட்டர்ன் வந்து செட் ஆகிறதுக்கு, கொஞ்ச நாள் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு எப்பயும் போல்
ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வந்து வரும். ஆனால் இப்போயுமே நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட்டு தான் இருக்கேன். இந்த சண்டே எனக்கு லீவ் அப்படிங்கிறனால அன்றைக்கே வந்துட்டு நம்ம சேனலுக்கான விஷயங்கள்லாம் நான் வந்து முடிச்சிடுவேன். ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து டயர்டாச்சு. ஸ்கின் ரொட்டீனுமே ஆக்சுவலாக ஒன்ஸ் நான் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு. தூங்கணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் தூங்கணும், நல்லா ரெஸ்ட் இருக்கணும், அடுத்த நாள் கிளம்பி நான் ஆஃபீஸ்க்கு போகணும், அவ்வளோதான். இப்போதைக்கு என் மைண்ட் அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே மக்களே. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் அடுத்து நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye.